Hello students, welcome to Simply Studies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது compound variation. So ஒரு சின்ன recap பண்ணிக்கலாம் before we get into compound variation. So இதில் first பார்த்தீங்கன்னா direct proportion or direct variation. When the relationship between two quantities is such that if we increase one, the other will also increase. And if we decrease one, the other quantity will also decrease. Then the two quantities are said to be in a direct proportion. So direct proportion na என்ன அர்த்தம்னா ரெண்டு quantities இருக்கு A and B for example. So ஒரு quantity A increase ஆச்சுன்னா அப்போ automatically quantity B also will increase. அதே மாதிரி ஒரு quantity A decrease ஆச்சுன்னா then the quantity B will also decrease. So இதுக்கு ஒரு சின்ன example பார்த்துடலாம். If we buy more candies, we will have to pay more money. கரெக்டா? இப்போ கடையிலேருந்து சாக்லேட்ஸ் வாங்குறீங்க. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேட்பரி டைரி மில்க் ஒரு 5 rupeesன்னு நினச்சிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு சாக்லேட் வாங்கினானிக்கா 5 rupees பே பண்ணணும். அதே நீங்கள் 5 சாக்லேட்ஸ் வாங்கினீங்கன்னா 5 5s is 25. ஸோ அப்போது குவான்டிட்டி ஏற ஏற உங்கள் ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதுதான் இங்கே உள்ள எக்ஸாம்பிள். ஓகே, and if we buy fewer candies, then we will be paying less money. So x is equal to number of candies and y is equal to the total money. So இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். டிஸ்டன்ஸ் தூரமாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸை ரீச் ஆகுறதுக்கு டைமும் ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் ஆகும். அதே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டிஸ்டன்ஸை ரீச் ஆகுறதுக்கு டைமும் கம்மியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் டைம் அண்ட் ஏர்னிங்ஸ். நம்ம அதிக நேரம் ஒர்க் பண்ணோன்னா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே நம்ம அதிக நேரம் ஒர்க் பண்ணாமல் கம்மி நேரம் நம்ம ஒர்க் பண்ணோம் நினைக்கா நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாகும். அடுத்த ப்ரொப்போர்ஷன் ஆஃப் வேரியேஷன் இஸ் இன்வர்ஸ் ஆர் இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஓகே, ஸோ டூ குவான்டிட்டிஸ் ஆர் செட் டு பி இன் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். அதாவது இன்வர்ஸ்னால் இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம் ஆப்போசிட். ஸோ ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று டிக்ரீஸ் ஆகும், இன்னொன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ டூ குவான்டிட்டிஸ் ஆர் செட் டு பி இன் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் இஃப் an increase in one leads to a decrease in the other quantity and a decrease in one leads to an increase in the other quantity are said to be in an inverse proportion. So the example, if more number of people are employed for a same job, the time taken to accomplish the job decreases, and if less number of people are employed for the same job, the time taken to accomplish the job increases. So x is the number of people and y is the time taken. So இப்போ இந்த inverse proportion or indirect proportion ஓட அர்த்தம் என்னன்னா இங்கேயுமே நம்ம ரெண்டு குவான்டிட்டிஸ் எடுத்துக்கலாம், ஒன்று A இன்னொன்று B. ஸோ A இன்க்ரீஸ் ஆகும் போது B வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி A டிக்ரீஸ் ஆகும் போது அதுக்கு ஆப்போசிட்டாக B இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஸோ இதோட இன்னும் நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணுன்னா இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோலோட காஸ்ட் வந்து ஜாஸ்தி ஆச்சுனானிக்கா நம்ம என்ன செய்வோம், அதை வந்து யூசேஜ் கொஞ்சம் எவ்வளோக்கு கம்மி பண்ண முடியுமோ நம்ம கம்மி பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது the consumption of petrol will be less. So price increase ஆகும் போது the consumption of petrol is going less. So price and consumption பார்த்தீங்கன்னா they are inversely proportional. அதே மாதிரி workers and time இங்கே அதை தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ workers நம்ம அதிகமாக இருந்தாங்கன்னா time taken to complete a job will be less. ஆனால் அதுவே workers கம்மியாக இருக்காங்கன்னாக்கா the time taken to complete the same job will take lot of time or more time. அண்ட் அகெயின் ஸ்பீட் அண்ட் டைம். இப்போ நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணோன்னா ஒரு டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து நம்ம வந்து கம்மி நேரத்தில் ரீச் ஆகிட முடியும். ஆனால் அதுவே நம்ம ஸ்பீட் வந்து டிக்ரீஸ்டு ஆர் லோ லெவலில் நம்ம போகிறோம் நினைக்கா த டைம் டேக்கன் டு ரீச் த டெஸ்டினேஷன் வில் டேக் அ லாங் டைம். ஸோ இதுதான் இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் ஆர் இன்டைரக்ட் ப்ரொப்போர்ஷனோட அர்த்தம். ஸோ நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு காம்பவுண்ட் வேரியேஷன். காம்பவுண்ட் வேரியேஷன் problems which involve a chain of two or more variations is called as compound variation. So நம்ம இப்போ தான் direct variation, indirect variation and inverse variation பார்த்தோம், கரெக்டா? ஸோ இப்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ it can be either direct, it can be either direct and inverse, it can be inverse direct and it can also be inverse and inverse. ஸோ இந்த 4 type of variations வந்துச்சுன்னா, அதாவது
எனி 2 வேரியேஷன்ஸ் இஸ் அ மஸ்ட். ஸோ அந்த 2 வேரியேஷன்ஸ் இந்த மாதிரி ஃபார்மில் வந்துச்சுன்னா தென் தட் இஸ் கால்ட் அஸ் காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ நம்மளுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இம்பார்ட்டண்ட் டு டூ காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ அதுக்காண்டி தான் நான் இந்த சம் எடுக்கிறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி டைரக்ட் வேரியேஷன்னா என்ன, இன்டைரக்ட் வேரியேஷன்னா என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த சம்ஸ் பண்ணுறதுக்கு மேஜராக நம்ம இதில் யூஸ் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் ஃபார்முலா மெத்தட். ஸோ ஃபார்முலா மெத்தடில் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா அதில் வந்து டேட்டா என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒரு சில சம்ஸில் பார்த்திங்கன்னா பர்சன்ஸ், டேஸ், ஹார்ஸ், ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போது இது நாலுத்தையுமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணி யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ P1 into D1 into H1 where P is the persons, D is the days, H is the hours and W is the work is equal to P2 into D2 into H2 divided by W2. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம மேஜராக நம்மளோட சம்ஸில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Multiplicative factor method. Let us consider the following table. So there are 3 quantities and each quantity kulla A, X irukku, then you have BD, then you have CE. So you need to find what is X. So X is the unknown quantity. Compare the unknown quantity with the known quantity. So quantity 1 வச்சு quantity 2 compare பண்ண போகிறோம், quantity 1 வச்சு quantity 3 compare பண்ண போகிறோம். Okay, so compare the unknown quantity with the known quantity. If quantity 1 and quantity 2 are in direct variation, அதாவது இன்க்ரீஸ் ஆகும்போது இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகும்போது டிக்ரீஸ் ஆகுது, அதுதான் இஸ் கால்ட் அஸ் டைரக்ட் வேரியேஷன் இல்லையா. டேக் த மல்டிப்ளிகிங் ஃபேக்டர் ஆஸ் டி பை பி. ஓகே, ஸோ டி பை பி என்ன ஆகுது, ரெசிப்ரோகேட் ஆகுது. ஸோ டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருந்ததுன்னா நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம். ஸோ டி மேலே நியூமரேட்டருக்கு வந்துடும், பி வந்து டினாமினேட்டருக்கு வந்துடும். If quantity 1 and 3 are in inverse variation, அதுவே ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது ஒன்று டிக்ரீஸ் ஆகுது அண்ட் ஒன்று டிக்ரீஸ் ஆகும்போது ஒன்று இன்க்ரீஸ் ஆகுது, தட் இஸ் கால்ட் ஆஸ் இன்வர்ஸ் வேரியேஷன். அப்போது ரெசிப்ரோக்கல் இஸ் நாட் ரிக்வயர்ட். அப்போ நம்ம C டிவைடட் பை ஈனே போட்டுப்போம். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலா நம்ம எப்படி எழுதுவோம், the value of unknown quantity X can be determined by X is equal to A into D by B into C by E. ஓகே, ஸோ இன்வர்ஸ் டைரக்ட் வேரியேஷனை ரெசிப்ரோகேட் பண்ணோம், இன்வர்ஸ் வேரியேஷனை ரெசிப்ரோகேட் பண்ண தேவையில்லை. ஸோ நான் இந்த 2 மெத்தட்ஸையும் யூஸ் பண்ணி நான் இப்போ சம்ஸை ஒர்க் அவுட் பண்ணுறேன். லெட்ஸ் ஸ்டார்ட்.